ஓகே ஃபைன். சரி. ஸோ இப்போ அடுத்த ப்ராக்டிஸ் நம்ம ஒரு பண்ணுவது முத்ராவுக்கு. நீங்க ஆசனா பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க, பிராணாயமா பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. முத்ரா பத்தி வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது. சின் முத்ரா முத்ரான்னு சொல்லுவாங்க, அது நார்மலா சொல்லியிருக்காங்க. பட் முத்ராஸ் வந்து வெரி பெனிஃபிஷியல். யாராவது பிசிக்கல் மூவ்மெண்ட் அவ்வளோ பண்ண முடியாதோ அவங்க முத்ராஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து வின்டர் சீசன். வின்டர் சீசன்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க. கேட்குமா மிஸ்டர் சுப்ரமன்? ஹேண்ட் ரைஸ் இருக்கிறத சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியரா இருக்கா இல்லை சம்திங் சொல்லலாம்? தேங்க்யூ. சரி. ஸோ அந்த கண்டிஷன் இருக்கிறதால குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா மூச்சு தண்ணி நைட் கூட மூச்சு வாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ லிங்க முத்ரான்னு ஒரு முத்ரா இருக்கு. அது நீங்க வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு த்ரோட், செஸ்ட் கண்டிஷன், ஈவன் நேச்சுரல் கண்டிஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் ஈஸியாக ரிலீஃப் கிடைக்கும். இதுக்கு என்ன பண்ணுன்னா லெஃப்ட் ஹேண்ட் இல்லையா, கட்ட விரலை வந்துட்டு ரைட் ஹேண்ட்ல ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் கட்ட விரல ரைட் ஹேண்டோட கட்ட விரலும் இண்டெக்ஸ் ஃபிங்கரால பிரஸ் பண்ணிட்டு, ஆள்காட்டி விரலும் கட்ட விரலும் பிரஸ் பண்ணிட்டு மற்ற ஃபிங்கர்ல இன்டர்லாக் பண்ணிக்கணும். ரெண்டும் ஒரே கை சேர்ந்து, ரெண்டு விரலும் ஒரே கையில சேர்ந்து கூடாது. ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் தம் அப், அதோட பேஸ் வந்துட்டு ரைட் ஹேண்ட் தம்மும் இண்டெக்ஸ் ஃபிங்கரும் கட்ட விரலும் ஆள்காட்டி விரலும் பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணிட்டு மற்ற விரல அப்படி இன்டர்லாக் பண்ணிக்கணும். பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்ட் தம் ஒரு ஆங்கிள் மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கணும். அது செஸ்ட் முன்னாடி, பிகாஸ் வி வாண்ட் செஸ்ட் பக்கத்துல எனர்ஜி லெவல் ஜாஸ்தி ஆகும் இல்லையா, அதனால அதோட பேஸ் வந்து ரைட் ஹேண்ட் தம் இண்டெக்ஸ் ஃபிங்கர் பிரஸ் பண்ணிட்டு மற்ற விரல்லாம் இன்டர்லாக் பண்ணிட்டு செஸ்ட் முன்னாடி வச்சுட்டு நல்லா அழுத்துங்க. ஒரு காற்று கூட போக முடியாத அளவுக்கு நல்லா டைட்டன் பண்ணிட்டு செஸ்ட் முன்னாடி வச்சுட்டு கண்ணு மூடிட்டு நான் சொன்ன அப்டாமினல் மூவ்மெண்ட் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒரு 2 நீங்க பிரீதிங்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இந்த முத்ராவை அடாப்ட் பண்ணிட்டு உட்காருங்க. நல்ல ரிலீஃப் தெரியும் உங்களுக்கு. ஸோ அகைன் சொல்றேன், லெஃப்ட் ஹேண்ட் தம் அதோட பேஸ் வந்துட்டு ரைட் ஹேண்ட்ல இருக்க இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆள்காட்டி விரலையும் கட்ட விரலும் வச்சுட்டு பிரஸ் பண்ணிட்டு மீது எல்லாமே இன்டர்லாக் பண்ணிக்கணும். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் தம் மட்டும் மேல் நோக்கி இருக்கணும். செஸ்ட் முன்னாடி வச்சுட்டு கண்ணு மூடிட்டு மூச்சு வாங்கி விடும்போது இந்த ஸ்டமக் மூமெண்ட் இருக்கு இல்லையா, மூச்சு உள்ள வாங்கும் போது அது வெளியே வரணும், மூச்சு விடும் போது ஸ்டமக் மசில்ஸ் உள்ள போகணும். இந்த கவனத்துல 2 நிமிஷம், 2ல இருந்து 5 நிமிஷம் மூச்சு மேல கவனம் வச்சுட்டு இந்த லிங்க முதிரை அடாப்ட் பண்ணிட்டு மூச்சு மட்டும் கவனிங்க. மனசு அமைதியா வச்சுக்கணும். வேற சிந்தனை எதுவுமே இருக்கக்கூடாது. சிந்தனை வந்து கட்ட விரல்ல இருக்கட்டும், லெஃப்ட் ஹேண்ட் தம்ல இருக்கட்டும். வந்து நல்ல லங்ஸ் வந்து ஏர் நல்லா உள்ள போயிட்டு வெளியே வரும். மூச்சு உள்ள வாங்கும்போது வெளிப்பக்கம் வரணும், மூச்சு விடும் போது அது உள்பக்கம் இழுத்துட்டு நீங்க மூச்சு விட்டுட்டே கவனம் பூரா கட்ட விரல்லையும் மற்ற 2 கையிலயும் இருக்கணும்.
மனசு அமைதியா வச்சுக்கோங்க. சிந்தனை எதுவுமே வேண்டாம். இப்ப நீங்க வந்து உங்களுக்காக நீங்க இந்த நேரம் செலவழிக்கிறதுனால வேற எந்த சிந்தனையுமே வேண்டாம். ரெண்டு கையும் நல்லா இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் தம் மட்டும் மேல் நோக்கி இருக்கட்டும். ஸ்லோவா முத்ராவில இருந்து கை எடுத்துடலாம். கை எடுத்து ரப் பண்ணிட்டு கண்ணை வச்சுட்டு மெதுவா கை எடுத்துட்டு கை பார்த்த மாதிரி உட்காந்துருக்கலாம். ஸோ ஏதோ நம்ம வந்துட்டு இந்த கிளாஸ் நிறைவுல இதுக்கு முன்னாடி வந்துட்டு குட் ஈவினிங் மேடம் சொல்லிருக்கீங்க மலர்விழி. கொஞ்சம் உங்களுக்கு கிளாஸ் எப்படி இருந்துச்சு மலர்விழி மேடம்? நான் குட் ஈவினிங் மேம். ஆக்சுவலா லிசன் பண்ணிட்டு இருக்கேன் மேம். எங்க ஹெச்ஓடி மேம் சுகந்தி மேம் தான் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ப்ராப்பரா அட்டன் பண்ணி செஷன் வாங்கன்னு சொன்னாங்க. அதான் மேம். தேங்க்யூ மேம். அவங்க என்னோட ப்ரீவியஸ் காலேஜ் கலீக் மலர்விழி. டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சரி ஜாயின் பண்ணி லிசன் பண்ணுங்க. ஓகே. ஆக்சுவலி இந்த முத்ராஸ் வந்து ஒன் ஆஃப் தி ஆக்டிவிட்டி நீங்க டிராவல் பண்ணும்போது கூட கொஞ்சம் அடாப்ட் பண்ணலாம். ரிலீஃப் கிடைக்கும். மத்த பிரீதிங்ல வந்து கஷ்டமா இருக்கும். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ மேம். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணோம் மேம். தேங்க்யூ so much. இட்ஸ் ஆல் ரைட். நீங்க எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. நல்லா இருக்கும். தேங்க்யூ மேம்.